ஹாய் பிரேஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய தாசனாய் அவர் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சரி, அன்பு பிள்ளைகளே, இன்றைய தினத்திற்குரிய செய்தியை நான் ஆண்டவரிடத்துல விசாரித்த போது ஆண்டவர் எனக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை காண்பித்தார். ஏன் தெரியுமா அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்க வாழ்க்கையில? தேவன் அடைத்த சில வாசல்கள் நிமித்தம் நீங்கள் வேறு வழியாய், தேவனுக்கு சித்தமில்லாத வழியாய் கடந்து போக நேரிட்டது. ஏன் தெரியுமா அடைக்கப்பட்ட வாசல்கள்? அது நம்மளுடைய கிரியைகள் நிமித்தம் தான். தேவன் எந்த ஒரு வாசலையும் அவர் அடைக்க மாட்டார். ஆசீர்வாதத்தின் வாசல்கள் அவர் அடைக்க மாட்டார். நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? நம்மளுடைய நாவை அடக்காதது நிமித்தம், நம்ம நாவின் நிமித்தமே அநேக பாவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக தடைகள் உண்டாயிருது. இது ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியம். இந்த நாவை நீங்க கட்டுப்படுத்தி ஆண்டு கொள்ள தெரியணும். இந்த நாவை நீங்க தேவையில்லாம மற்றவர்களே ஒரு தூஷண வார்த்தைகளோ, உங்களுக்கு அறியாத புரியாத காரியத்தை குறித்து ஒரு ஒரு நெகட்டிவாவா நீங்க மற்றவங்களை பத்தி பேசுனீங்க அப்படின்னா, அதுவே உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வாசல்களை அடைத்து போட்டுவிடும். அதனால இந்த நாவை ஆண்டு கொள்ளுங்க. இந்த நாவை நீங்க கட்டுப்படுத்ததான். இப்போ தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுனா என்னதுப்பா? தேவன் பேர்ல அன்பா இருக்கிறது என்னது? அவருடைய வார்த்தைகளை, கற்பனைகளை கை கொள்வது. சரியா? இப்போ வேதம் சொல்லுகிறது, ஒருத்தன் பக்தி உள்ளவன் என்று சொல்லி தன் நாவை அடக்காமல் இருந்தால் அவனுடைய பக்தி விருதா என்று சொல்லி. அப்படி இந்த சிறிய அவயமாகிய இந்த நாவு, அதற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்துல இருக்குது என்று சொல்லி வேதம் திட்டம் தெளிவுமாய் சொல்லுகிறது. அப்ப அந்த ஜீவனுக்குரிய மரணத்துக்குரிய அதிகாரமே இந்த நாவில் இருக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க ஆசீர்வாதங்களை தடை செய்யறதுக்கு இந்த நாவுக்கு அதிகாரம் இல்லையா? கட்டாயம் உண்டு. அதனால இந்த நாவை குறித்து வைத்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையா இருங்க. யாரையும் எந்த ஒரு காரியமும் தெரியாம இவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்க உறவினர் வட்டாரமோ, இல்ல பொதுவான காரியமோ, இல்ல உங்களுக்கு அறிமுகமானவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து இந்த நாவை வச்சு நல்லா ஒருத்தரை எனக்கு என்னன்னா, ஒருத்தரை புகழ்ந்து பேசுறதுக்கு இந்த நாவை யூஸ் பண்றது இல்லை. ஒருத்தரை குறித்து ஒரு நல்ல காரியத்தை பேசுறதுக்கு இந்த நாவை நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம குறிப்பாக யூஸ் பண்றது இல்லை. ஆனா அந்த கோயில்ல ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நல்ல காசிப்ஸ் பேசுறதுக்கு உட்கார்ந்துக்கிட்டு, சிலவங்களுக்கு அதுவே ஒரு பொழப்பு. காசிப்ஸ் பேசுறதே குடும்பமாக, அதுவும் சின்ன சின்ன பிள்ளைகளை உட்கார வச்சுக்கிட்டு குடும்பமா காசிப்ஸ் பேசி உட்கார்ந்துட்டு இருக்குது. அது போதும் பிசாசுக்கு. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பூந்து விளையாடிடுவான். தேவன் உங்களுக்கு வச்சிருக்க ஆசீர்வாதமான நன்மையின் திட்டங்கள், உங்கள் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை, நல்ல திருமண வரத்தை, நல்ல வேலையை எல்லாத்தையும் தடை பண்ணி விட்டுருவோம், ஐஸ்வர்யத்தெல்லாம். சரிங்களா? அதனால இந்த நாவை ஆண்டு கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவு ஆண்டவரிடத்துல கிருபை கேட்டு